முருகன் திருக்கல்யாணம் அன்னைக்கு நாங்க வாங்கின பல்ப பத்தி பார்க்கலாமா? லாஸ்ட் 3 டேஸா விரதம் இருந்தனால, முருகன் திருக்கல்யாணம் அன்னைக்கு சாம்பார், வடை, பாயாசத்தோட சாப்பிடணும் அப்படின்னு என் தங்கச்சி சொல்லியிருந்தா. சரி அத செய்யலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டப்ப, வேணாங்க எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு, முருகன் கோயில்ல அதெல்லாம் போடுவாங்க. லாஸ்ட் இயர் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அப்ப நம்ம ஜாலியா ஈவினிங் மேல போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, காலையில எப்பயும் போல வெத்தல தீபம்லாம் போட்டுட்டு, நான் மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு தாலி மாத்திருந்தேன். அதுக்கப்புறம் மாத்தவே இல்ல. சரி இப்ப சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணேன். ஒரு 7:30 போல கோயில் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒசூர்ல இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். லைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கியூ நிக்குது. கோயில் எங்கேயோ இருக்கு, கியூ பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. ஆனா சல்லு சல்லுன்னு போயிட்டே இருந்தாங்க, நிக்கவே இல்ல. ஓகே சாமி பார்த்துட்டு அப்படியே உள்ள சாப்பிட விடுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை சாப்பிடுற லைன் தான் நினைச்சிட்டு நாங்களும் லைன்ல நின்னுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட லைன்ல ஒரு 40 மினிட்ஸ் நின்னுட்டு அப்படியே போயிருப்போம். ஃபர்ஸ்ட் நல்லா சாமி பார்த்துட்டு உள்ள சாப்பாடு இருக்கும் போலன்னு உள்ள போய் பார்த்தா குட்டி தொன்னையில பிரசாதம் கொடுத்து போங்கடன்னு அனுப்பி விட்டாங்க. அதை எப்படி நம்ம வயித்துக்கு பத்தும்? வர வழியில ஹோட்டல்ல இடியாப்பமும் சப்பாத்தியும் வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிட்டுட்டோம்.